காதல். அத்தியாயம் 16. இது வேண்டாம், இது நன்றாக இல்லை, இது பகட்டோடு சரி, மதிப்பு கிடையாது. ஆ, இது அருமை, இது கட்டியிருக்கிற விதம் அழகாக இல்லை, பிரித்து கட்டச் சொல். ரத்ன வியாபாரி தன் பேழைகளை திறந்து திறந்து கவிழ்த்துவிட்டு எட்ட நின்றான். ரத்தின கம்பளத்தில் அமர்ந்திருந்த கிருஷ்ணப்பரின் மேனியிலும் சென்னம்மாவின் வதனத்திலும் அணிகளின் பளபளப்பு மாறி மாறி அடித்தது. சற்று தள்ளி கட்டிலில் சாய்ந்திருந்தார் ரகுநாதர். பாரசீகத்து திராட்சை மிதக்கும் மது கிண்ணம் அவர் கரத்தில் இருந்தது. நுனி விரலால் திராட்சையை நீக்கிவிட்டு திரவத்தை பார்த்தார். ஆசை வெறி பிடித்த முகம் அந்த சிவந்த மதுவில் பிரதிபலித்தது. நரம்புகளில் ஒரு உல்லாசம், மூச்சிலே ஒரு ஏக்கம். அரை சுவர்களில் மாட்டப்பட்டுள்ள அழகிய ஓவியங்கள் சிருங்கார காவியங்களாக கற்பனையில் வடிவெடுத்தன. அப்பா, இது நன்றாக இருக்கிறதா என்றாள் சென்னம்மா. அற்புதம், அற்புதம். மகள் காட்டிய ரத்தின ஆரத்தை ஆசையுடன் வாங்கி கொண்டார் ரகுநாதர். இது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நானே வைத்துக்கொள்கிறேன். என் பாக்கியம் பிரபு என்றான் ரத்தின வியாபாரி. மது கோப்பையை வைத்துவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் ரகுநாதர். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், இதோ வருகிறேன். விரைந்து வெளியே நடந்தார். நாங்களும் பார்த்து முடித்தாகிவிட்டது, நீ போகலாம். ரத்ன வியாபாரிக்கு விடை கொடுத்தார் கிருஷ்ணப்பர். தந்தை செல்வதை பார்த்தபடி இருந்த சென்னம்மா புன்னகை பூத்தாள். அப்பா வர வர குழந்தையாகி வருகிறார், நகை மீது என்ன ஆசை பாருங்களேன். திருத்தினார் கிருஷ்ணப்பர். வாலிபனாகி வருகிறார் என்று சொல். என்ன? ஒன்றுமில்லை. கிருஷ்ணப்பர் சாளரத்தின் அருகே சென்றார். இரு கைகளையும் அகல ஊன்றினார். நந்தவனத்து மந்த மாருதம் அவரது சுருள் முடியை சிலுப்பிற்று. பட்டாடை வீசியது பக்கத்திலே. ஏதேதோ பூடகமாக பேசுகிறீர்களே, விளக்கமாக சொல்லக்கூடாதா என்னிடம்? எது என்று சொல்லட்டும்? கனத்தது அரசரின் குரல். அந்த தாமரை விஷயத்தில் அவர் அப்படி சமாளித்ததால் அல்லவா நாம் தப்பினோம். அதையே திரும்ப திரும்ப சொல்கிறாயே ராணி. அவர் எதற்காக தாமரையை தன் மாளிகையில் வைத்திருக்க வேண்டும் என்று யோசித்தாயா? அதுதான் அவரே சொன்னாரே, எதிர்பாராத எதிர்ப்பு எழும் என்று அப்படி செய்ததாக. அதுபோல்தானே நடந்தது. ராணி பின்னால் நிகழ்ந்ததை வைத்து முன்னால் செய்ததை சரிப்படுத்துகிறார். அப்படியே அவர் திட்டம் அதுதான் என்றாலும் நம்மிடம் ஏன் சொல்லியிருக்க கூடாது? எவ்வளோ ஒரு பணிப்பெண்ணை தாமரை போல அழைத்து சென்று எதற்காக நம்மையே ஏமாற்ற வேண்டும்? விடை வராத போது கோபம் வருவது இயற்கை. சென்னம்மாவின் குரல் உரத்து ஒலித்தது. தாமரை உயிரோடு இருப்பது ரகசியமாக இருக்க வேண்டும் என்றுதான். நமது நன்மைக்குத்தானே எல்லாம். ஆமாம் ஆமாம், நானும் நீயும் முடி இழந்து எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமை பெண்ணுக்கு கை கட்டி சேவகம் செய்ய போகிறோமே, அது கூட நம் நன்மைக்குதான். உங்களுக்கு எப்போதும் அவநம்பிக்கைதான், சந்தேகம்தான். மகளுக்கும் மருமகனுக்கும் துரோகம் செய்ய எந்த தந்தைக்கும் மனம் வராது. இதிலே அப்பாவுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? என்ன லாபமா? கசப்புடன் நகைத்தவாறு சாளரத்திலிருந்து திரும்பி நடந்தார் கிருஷ்ணப்பர். ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அவருக்கு குழந்தை பருவம் திரும்பவில்லை, இளமை பருவம் திரும்புகிறது என்று. 20 வருடங்களுக்கு முன்பு உன் தாய் இறந்த போதே நான் அவருக்கு சொன்னேன், குலத்துக்கு ஏற்ற வேறொருத்திக்கு அந்த இடத்தை கொடுங்கள் என்று. அப்போது கேட்காதவர் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறார். இருக்காது இருக்காது, சென்னம்மா விம்மினாள். இந்தாப்பா, இப்படி வா. சிங்காவரத்திலே கூலி வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த காஞ்சிபுரத்தான் நின்றான். தோளில் மண்வெட்டி, இடுப்பிலே முழங்காலுக்கு மேலேறிய கச்சம், கையிலே உழைப்பினால் காய்படுத்த முரடு. கூப்பிட்டவன் ஒரு அரசாங்க சேவகன். முண்டாசும் வெள்ளி வில்லையுமே தெரியப்படுத்தின. அவன் பின்னால் 5-6 ஆட்கள் இருந்தார்கள். உனக்கு எழுத படிக்க தெரியுமா தம்பி? ஏதோ சுமாராக என்றான் காஞ்சிபுரத்தான். இதோ இதை கொஞ்சம் படி, படித்து இந்த பெரியவருக்கு சொல்லு. ஒரு ஓலையை நீட்டினான் சேவகன். அருகில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்த ஒரு கிழவரையும் காட்டினான். காஞ்சிபுரத்தான் ஓலையை படித்தான். பிறகு கிழவரிடம் சொன்னான், இது பஞ்சாயத்து தீர்ப்பு தாத்தா. வாங்கிய கடனை தீர்க்காததால் உங்களிடம் உள்ள சொத்து பத்துக்களை பறிமுதல் செய்து கடன் கொடுத்தவரிடம் ஒப்படைக்கலாம் என்று எழுதியிருக்கிறது. சேவகன் குறுக்கிட்டு விளக்கினான். பறிமுதல் பண்ணி இதோ இந்த ஆளிடம் ஒப்படைத்தும் ஆகிவிட்டது. இவர் குய்யோ முறையோ என்று கூக்குரலிடுகிறார் என்னிடம். நான் என்ன செய்ய முடியும் தம்பி, நீயே சொல்லு. கடன் கொடுத்த ஆள் நல்லவனாகவே இருந்தான். நானும் என்னதான் பண்ணட்டும் சொல்லப்பா. சீக்காளி பிள்ளைக்கு வைத்தியம் பண்ண போவதாக கடன் வாங்கினார். அந்த பிள்ளை பிழைக்காமலே போய்விட்டான். வருஷம் 4 ஆகிவிட்டது.
நானும் சம்சாரி, வேறு எப்படித்தான் வசூல் பண்ணுவேன்? பெரியவரே, இவர்கள் சொல்லுவது நியாயம்தானே என்றான் காஞ்சிபுரத்தான். நல்ல நியாயத்தை கண்டுவிட்டாய் போ. கிழவர் எரிந்து விழுந்தார் அவன் மீது. இந்த மண்டையை போடுகிற வயசில் என் சொத்து பத்து பறிபோகிறதே என்றா நான் கவலைப்படுகிறேன்? அரண்மனை துணிமணிகள் என்னிடம் வந்திருந்தது தையலுக்காக. அதையும் எடுத்து போய் விட்டார்கள் இவர்கள். முடிசூட்டு விழாவுக்காக கொடுத்திருந்ததை சேவகன் சிரிசிடுத்தான். உன்னிடம் உன் வீட்டில் இருப்பதை பறிமுதல் பண்ணும்படிதான் எனக்கு உத்தரவு. அரண்மனையை சேர வேண்டிய பண்டங்கள் அதில் இருந்தால் அரண்மனையில் போய் பதில் சொல்லிக்கொள், அது உன் பொறுப்பு என்றான். ஏன் பெரியவரே, அரண்மனை தையல்காரராக இருந்துமா இப்படி? காஞ்சிபுரத்தானின் பேச்சை தடுத்தான் கடன் கொடுத்த நல்லவன். பெரிய தையல்காரர் வேறொருத்தர் இருக்கிறார் தம்பி. அவர் கீழே வேலை செய்கிறவர் இந்த ஆள். ஓஹோ, அவரை தட்டி கொடுத்தான் காஞ்சிபுரத்தான். உங்களை பார்த்தால் நல்லவராக தோன்றுகிறது. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்கிறீர்களா? கடன் கொடுத்தவனின் பார்வையில் மிரட்சி. என்ன என்றான். முடிசூட்டு விழா சம்பந்தப்பட்ட துணிகளை முடக்கி வைத்து கொண்டால் அரண்மனையின் கோபத்தை சம்பாதித்து கொண்டதாகிவிடும். அத்தோடு முடிசூட்டு விழாவில் என்ன குறை தென்பட்டாலும் அது குடிமக்களுக்கு பொதுவான அவமானம் தானே. சரி, என்ன செய்ய சொல்கிறாய்? அந்த துணிகளை இவரிடமே கொடுத்து விடுங்கள். கொடுத்துவிட்டு நான் தீர்க்கிறேன் உங்கள் கடனை. மகுடாபிஷேகத்துக்கு மறுநாள் என்னை இதே இடத்தில் நீங்கள் சந்திக்கலாம். வாக்கு தவற மாட்டேன் என்றான் காஞ்சிபுரத்தான். நீயா? அவன் சிரித்தான். உன்னை யார் என்று கூட எனக்கு தெரியாதே. காஞ்சிபுரத்தானை முந்திக் கொண்டார்கள் மற்றவர்கள். இவன் யோக்கியமான பிள்ளைதான் ஐயா, நம்பலாம். இந்த பக்கத்தில் தான் வசிக்கிறான். யாருக்காவது ஏதாவது உபகாரம் செய்து கொண்டே இருப்பான். கடன் கொடுத்தவரின் கண்ணிலிருந்து முற்றும் அகலவில்லை சந்தேகம். இருந்தாலும் சரி, வாருங்கள், இவன் மட்டும் வராதிருக்கட்டும், உங்கள் மொத்த பேரையும் தொலைத்து விடுகிறேன் பாருங்கள் என்றுவாறே முன்னே நடந்தான். வாருங்கள் தாத்தா. கிழவரை பிடித்து அழைத்து கொண்டு பின்னே சென்றான் காஞ்சிபுரத்தான். இன்ப கனவுகளில் ஆழ்ந்திருந்த தாமரையை மெல்ல எழுப்பினாள் பணிப்பெண். முடிசூட்டு விழாவுக்கு பிரத்யேக உடைகள் தயாரிக்க வேண்டும் அரசி. அளவெடுக்க வந்திருக்கிறான் அரண்மனை தையல்காரன். ஒய்யாரமாக மஞ்சத்திலிருந்து எழுந்து கொண்டாள் தாமரை. மெத்தை தைத்த சிறிய முக்காலியில் பட்டு பாதங்கள் பதிந்தன. தொடையில் முழங்கையை ஊன்றினாள். மோவாயை உள்ளங்கையில் தாங்கினாள். ஓரக்கண்ணால் பார்த்தாள் வந்தவனை. பல்லும் பவிசும் நாமமும் குடுமியுமாக இருக்கும் இந்த கோணங்கியா தனக்கு உடை தைக்கப் போகிறான்? தாமரைக்கு சிரிப்பு வந்தது. ஊசியை கையில் எடுத்து பழக்கம் உண்டா உனக்கு என்றாள். தட்டின்றி பதில் வந்தது. பழக்கமே இல்லாத தொழிலில் புகுவதுதான் என் வழக்கம் அரசி. வைத்தியம் கூட பார்க்கவில்லையா? தாமரை அவனை பார்த்து மறுமொழி கூறவில்லை. பணிப்பெண்ணிடம் சொன்னால், நீ வெளியே போயிரு, யாரையும் அனுமதிக்காதே என்று. கதவு முழுவதும் சாத்தி கொள்ளும் வரையில் கூட காத்திருக்கவில்லை இருவரும். அன்பின் தலையிலிருந்து மெல்ல விடுவித்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். பிறகு சொன்னான், இன்றைக்கு 4ஆம் நாள் முடிசூட்டு விழா என்று கேள்விப்பட்டேன் அரசி. அதன் பிறகு மோவாய் மொட்டு காதல் சூரியனை நோக்கி உயர்ந்தது. அதன் பிறகு என்றது. இந்த கைகள் தன் இடுப்பிலிருந்து விடுவித்து எடுத்து காட்டினான். அணைப்பதை காட்டிலும் ஆணையிடுவது அதிகமாக இருக்கும். பொற்காசு கொட்டினார் போல நகைத்தால் சொர்ண கொடி. பட்டம் ஏற்றதும் முதல் ஆணை உங்களுக்குத்தான். என்னவென்று? இந்த காலடியிலேயே என்றென்றும் ஊழியம் செய்து கிடக்க வேண்டுமென்று. அது ஆணையாகாது அரசி. மகுடாபிஷேகத்தை ஒட்டி வழங்கப்படும் பதவிகளில் ஒன்று. ஆனால் காஞ்சிபுரத்தானின் நெற்றி சுருங்கியது. இடையூறு இன்றி முடிசூட்டு விழா நடந்தேறுமா என்பது இன்னும் எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. நடந்தேறுவது நிச்சயம். அப்போது என் அருகில் தாங்கள் இருக்கப் போவதும் உறுதி. பார்க்கலாம். இருங்கள். எங்கே போகிறீர்கள்? வெளியே ஏதோ குரல் கேட்கிறது. ஆம், வாசற்கதவுக்கு வெளியே. விலகினில் நாயே. ரகுநாதரின் முகம் சினத்தினால் சிவந்து விட்டது. ஆனால் பணிப்பெண் உறுதியுடன் வழிமறித்தாள். மன்னியுங்கள் பிரபு, யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று அரசி கட்டளையிட்டிருக்கிறார்கள். இன்னும் அவள் அரசியாகவில்லை, வழியை விடு. அரசியோ இல்லையோ எனக்கு எஜமானி. பல்லை கடித்தார் ரகுநாதர். உள்ளே யார் இருக்கிறார்கள் அரசியுடன்? தையல்காரன். முடிசூட்டு விழா உடைக்கு அளவெடுக்க வந்திருக்கிறான். ரகுநாதரின் உதடுகள் மடிந்தன. இளைஞனா வயோதிகனா? இளைஞன்தான். அடுத்த வினாடி அந்த பணிப்பெண்ணை தரதரவென்று வேறுபுறம் இழுத்து சென்றார் ரகுநாதர். கை தட்டியதும் ஒரு காவல் வீரன் ஓடி வந்தான். உடைவாள் கூறாக இருக்கிறதா? ஆம் பிரபு.
என்னை விடுங்கள், விட்டுவிடுங்கள் என்று திமிரினாள் பணிப்பெண். ரகுநாதர் நிதானமாக சொன்னார், உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை விடாதே. ஒவ்வொரு நக கண்ணுக்குள்ளும் உன் வாள் முனை புகுந்து புறப்பட வேண்டும், புரிகிறதா? முதல் விரலில் சித்திரவதை ஏற்பட்டதுமே துடித்து அலறினாள் அந்த பணிப்பெண். சொல்கிறேன் சொல்கிறேன், என்னை கொல்லாதீர்கள். போ. படை வீரன் விலகி சென்றான். ரகுநாதர் நெருங்கி வந்தார். சொல், அடிக்கடி வருகிறானா? ஆமாம் பிரபு. வாலிபன் முன்பே பழக்கமானவன் போல் இருக்கிறது. ஏதாவது ஒரு வேடத்தில் அடிக்கடி வருகிறான். இப்போது வந்திருப்பவனும் அவன்தானா? அப்படித்தான் தோன்றுகிறது பிரபு. பின்கை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் உலவினார் ரகுநாதர். சரி, நீ போ உன்னிடத்துக்கு. நகர்ந்தவளை நிறுத்தினார். நான் உன்னை விசாரித்த விஷயம் அரசிக்கு தெரிய வேண்டாம். தெரிந்தால் வாழ்முனை உன் நகத்துக்கு வராது, இங்கே வரும். அவள் நெஞ்சின் நடுவை சுட்டி காட்டியது விரல். இல்லை எஜமான், நான் சொல்ல மாட்டேன். நடுங்கி தலை மறைந்தாள் பணிப்பெண். இடுப்பின் மறைவிலிருந்து அந்த இரத்தின ஆரத்தை வெளியே எடுத்தார் ரகுநாதர். வினாடி காலம் யோசித்தார். விழிகள் புருவத்தை நோக்கி மேல் ஏறின. பிறகு ஏதோ தீர்மானம் செய்து கொண்டார். மீண்டும் தாமரையின் சயன கிரகத்தை அவர் அடைந்தபோது கதவுகள் அகல திறந்திருந்தன. வாருங்கள் வாருங்கள், எழுந்து வந்து வரவேற்றாள் தாமரை. கண்கள் கத்திதான் ரகுநாதருக்கு. அறையின் மூளை முடுக்குகளை கூட சுரண்டி எடுத்தன. எல்லாம் வசதியாக இருக்கிறதா குழந்தாய்? தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அப்படி சொல்லு. ரகுநாதரின் முகம் மலர்ந்தது. முடிசூட்டு விழா நெருங்க நெருங்க உனக்கு அமைதி அதிகம் தேவை. கொலு மண்டபத்தில் நிற்கும் போது உன் அழகிய வதனத்தில் கவலை குறிகளோ சோர்வோ தென்படக்கூடாது. தென்பட்டால் எதிரிகள் சுலபமாக கதை கட்டிவிடுவார்கள். ராஜ்யபாரத்தை ஏற்க உனக்கு விருப்பமில்லை என்று. அப்படியெல்லாம் பேச இடம் தரமாட்டேன். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு மிகவும் இரக்க மனம். அவள் தலையை வருடி கொடுத்தார் ரகுநாதர். யார் வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்றாலும் அனுமதி கொடுத்து விடுகிறாய் என்று கேள்விப்பட்டேன். இனிமேல் அப்படி இருக்காதே. எவரையும் உள்ளே விடாதே. தாமரை சிரித்தாள். இனிமேல் தானே நான் அப்படி இருக்க வேண்டும். எந்த பிரஜையும் எளிதில் அணுகும்படி இருப்பதல்லவா ஆட்சியாளருக்கு அழகு. நீ வாதத்திலும் கெட்டிக்காரி, பிடிவாதத்திலும் அப்படித்தான். சினத்தை சிரிப்பிலே ஒளித்து கொண்டார் ரகுநாதர். ரத்தின ஆரத்தை எடுத்தார். இதோ பார், உனக்காக நான் கொண்டு வந்துள்ள பரிசு. அற்புதமாக இருக்கிறதே. வியப்பினால் விரிந்தன தாமரையின் கண்கள். உடனே வருத்தத்தினால் கூம்பின. இந்த உயிரே நீங்கள் தந்த பரிசுதானே பிரபு. தனியாகவும் வேறு பரிசு தர வேண்டுமா? அணிந்து கொள் குழந்தாய். தானே அணிவிக்க துடித்த கரத்தை எப்படித்தான் கட்டுப்படுத்தி கொண்டாரோ ரகுநாதர். சங்கு கழுத்தை ஒயிலுடன் திருப்பி கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் தாமரை. எவ்வளவு பொருத்தம், என்ன அழகு! ரகுநாதரின் ஆசை அவரை மீறி வெளிப்பட்டது. திடுக்கிடவில்லை தாமரை. பணிவுடன் அவரை வணங்கி எழுந்தாள். இந்த மாதிரியான பாராட்டை பெற்ற தந்தையரிடமிருந்து கேட்கும் பாக்கியத்தை தரவில்லை இறைவன். ஆனால் தங்கள் மூலமாகவாவது என் மனக்குறையை தீர்த்தானே, அதற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரகுநாதரின் முகம் இருண்டதா, அகம் கருத்ததா என்று வெளிப்படையாக தெரியவில்லை. வருகிறேன், மிக எச்சரிக்கையாக இரு. காவல் ஆட்களிடமும் சொல்லி வைக்கிறேன், கண்டவர்களை எல்லாம் அனுமதிக்க வேண்டாம் என்று. வெண்பட்டு மேல் வஸ்திரத்தை தோள் மீது வீசிக்கொண்டு மிடுக்காக வெளியேறினார் அவர். மறுகோடியில் மறைவிலிருந்து வெளிப்பட்டார்கள் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும். நன்றாக பார்த்து கொண்டாயா, இல்லை இன்னும் கூட சந்தேகம்தானா உனக்கு? கிருஷ்ணப்பரின் கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது தெரியவில்லை சென்னம்மாவுக்கு. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்பாவுக்கு இந்த வயதில் இதுதான் சரியான வயது. வெறுப்புடன் நகைத்தார் கிருஷ்ணப்பர். பெண்களுக்கு வயது ஆக குறையும், ஆண்களுக்கு வயது ஆக ஆக அதிகரிக்கும். அப்படித்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சரி வா, நாம் போகலாம். மறைகளின் ஓங்கார ஸ்ருதி, வாத்தியங்களின் கம்பீர முழக்கம், மாந்தர்களின் ஆனந்த ஆரவாரம். அரசி தாமரை வாழ்க வாழ்க! மங்கா புகழ்பெற்ற சிங்காவரம் வாழ்க வாழ்க! கொலு மண்டபத்தில் முடிசூட்டு விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. 2 நாளைய ஒத்திகைகள் வீண் போகவில்லை. ரகுநாதரும் அமைச்சர்களும் மாறி மாறி பாடம் சொல்லி தந்திருந்தார்கள். எப்போது நிற்க வேண்டும், எந்த திசையை பார்த்தார் போல அமர வேண்டும், யாருக்கு வணங்க வேண்டும், யார் வணக்கத்தை ஏற்க வேண்டும், இவையெல்லாம் தாமரைக்கு அத்துப்படி. இம்மி பிசகவில்லை எதிலும். ஆனால் ஏக்கம் கூடிக்கொண்டிருந்தது அவள் கண்களில். கட்டுக்கு அடங்காத இந்த ஜன சமுத்திரத்திலே அவரும் ஒரு துளியாக எங்கோ இருக்கிறாரா?
வைத்த விழி வாங்காமல் அன்புக்குரிய தாமரையையே அவர் பார்த்து கொண்டிருப்பாரா? சுழன்று சுழன்று தேடின அவள் விழிகள். நகராக்கள் கர்ஜித்தன. வாழ்த்தொலிகள் விண்ணை பிளந்தன. முத்தும் ரத்தினமும் பதித்த மகுடத்தை அரண்மனை புரோகிதர் வெளியில் எடுத்தார். முன்னாள் மன்னர் கிருஷ்ணப்பரும் பழைய அரசி சென்னம்மாவும் அதை தொட்டு ஆசி கூறினர். வாளையும் கேடத்தையும் அதன் முன்னே வைத்து மண்டியிட்டு எழுந்தார்கள் படைத்தலைவர்கள். மகுடத்துக்கு பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் நீராட்டிய பிறகு குடும்ப பெரியவரான ரகுநாதரிடம் கொடுத்தார் புரோகிதர். தாமரையின் பார்வை அவிழ்த்து விடப்பட்ட பசுங்கன்றுதான். எங்கே அவர்? எந்த இடத்திலிருந்து தன்னை கவனித்துக் கொண்டிருப்பார்? பேரிகைகளின் பேரொலி அந்த கொலு மண்டபத்தையே குலுங்க செய்தது. சிம்மாதனத்திலிருந்து எழுந்தாள் தாமரை. சிரம் குனிந்தாள். ஏற்றுக்கொண்டாள் செங்கோலையும் மகுடத்தையும். அவள் கண்கள் பனித்தன. சொப்பனத்திலும் நினைத்திராத இந்த பதவி அவர் போட்ட பிச்சை அல்லவா? கம்பெனி பிரதிநிதியாக வந்திருந்த பாதிரியார் ராணி மங்கம்மாள் அனுப்பியிருந்த புலவரிடம் வினவினார், அடுத்த நிகழ்ச்சி என்ன என்று. ஏழை எளியவருக்கு தானம் அளிப்பார்கள். செஞ்சி முற்றுகையை நிறுத்திவிட்டு வந்திருந்தான் ஜூபில்கர் கான். அவுரங்கசீப் சக்கரவர்த்தியின் தூதனுடன் அவன் உரையாடல் விரிந்தது. ஓயாத கடல் அலை போல இறப்போரின் கூட்டம். சளையாது வழங்கி கொண்டிருந்த புதிய பட்டத்து ராணி துணிகள், பழங்கள், நாணயங்கள் என்று கொடுத்து கொண்டே இருந்தாள். அகல ஏந்திய எவ்வளவு உள்ளங்கைகள்! மெலிந்தவை, காய்ந்தவை, சுருங்கியவை, உலர்ந்தவை, எலும்பெடுத்தவை, எல்லாம் வெற்று கரங்கள். திடீரென ஆண்மை மிக்க அழகிய இளமை கொழிக்கும் சிவந்த உள்ளங்கை. அதிலே ஒரு செந்தாமரை இதழ். நீங்களா? நீங்களா? தாமரையின் பூ இதழ்கள் துடித்தன. உங்களுக்கு எதை கொடுப்பேன்? என்ன கொடுத்தால்தான் ஈடாகும்? அவள் உள்ளம் விம்மியது நெகிழ்ச்சியுடன். கண்ணில் நீர் தழும்பியது உணர்ச்சி மிகுதியினால். புன்னகையுடன் அசையாது நின்றிருந்தான் காஞ்சிபுரத்தான். விரலிலிருந்து இரத்தின கனையாழியை கழற்றினாள் தாமரை. அந்த ஏந்திய கரத்திலே வைத்தாள். கப்பென்று அதை பறித்தது இன்னொரு வலுவான கை. திடுக்கிட்டு திரும்பி நோக்கினாள் தாமரை. ரகுநாதர் முறுவல் பூத்த முகத்தோடு முன்னே வந்தார். கண்டுபிடித்து விட்டேன் அரசி. இதற்காகத்தான் ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டே நின்றிருந்தேன். தாமரை கேட்டால், என்ன கண்டுபிடித்து விட்டீர்கள்? அன்று தீ விபத்திலிருந்து தங்களை காப்பாற்றியவர் யார் என்றுதான். ரகுநாதரின் குரலில் சாந்தமும் கனிவும் நிறைந்திருந்தன. தாங்களாக சொல்லவே இல்லை. நானாக கண்டுபிடித்து தக்கபடி சன்மானம் அளிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். மகிழ்ச்சி என்றாள் தாமரை. காஞ்சிபுரத்தானின் கையை அன்புடன் பற்றி கொண்டார் ரகுநாதர். என்னுடன் வாருங்கள் தயவு செய்து. தங்களுக்காக தனியான ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறேன் என்றார் ரகுநாதர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.